அனைவருக்கும் வணக்கம். சங்க இலக்கியம் தொட்டு திருக்குறள் தொட்டு நவீன காலம் வரைக்கும் காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இலக்கியங்கள் ஒரு காம சிந்தனையை பத்தி ஏன் அதிகமா பேசுது, காமம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள், இது எல்லாத்தையும் இந்த காணொலியில விரிவா பார்க்கலாம். பல்கலைக்கழக தமிழ் பேராசிரியர்களாலேயே சீரழிக்கப்படக்கூடிய ஒரு உயர்ந்த காமத்துப்பால் இந்த காணொலியில சுவையா இருக்கும். என்னுடைய பேர் ஆதன், இது தமிழ் வலையொலி. காமம் தான் மனித வாழ்க்கை தொடங்கினதுக்கு காரணமா இருந்த ஒண்ணு, அதனால அது தேவைன்னு முற்றும் உணர்ந்த முனிவர்கள் ஒரு பக்கம். காதலோடு கூடியதுதான் காமம். காதல் மிகுதியாகும் போது ஏற்படக்கூடிய இயல்பான ஒண்ணுதான் காமம் அப்படின்னு காதல் தத்துவம் பேசக்கூடியவர்கள் இன்னொரு பக்கம். பதின்பருவ மக்களுக்கு காமம் எதற்கு அப்படின்னு தமிழை கரைத்து குடித்த தமிழாசிரியர்கள் ஒரு பக்கம். இவங்க எல்லாருடைய அடிப்படையான சிந்தனையும் ஒரு உடலுறவை பத்தியே இருக்கு. உலகத்துல மனிதர்களாக பிறந்த மக்கள் அனைவருக்கும் வழிகாட்டியா இருக்கக்கூடியது திருக்குறள். அந்த திருக்குறள்ல காமத்தை பத்தி மட்டும் ஒரு 250 குறள்கள் கூறப்பட்டிருக்கு. குறள்களுக்கு முன்னோடின்னு சொல்லக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல கூட இந்த காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்ப நம்ம இலக்கியங்கள் ஒரு காம இச்சையை பத்தி பெருமையா பேசப்படுதா, ஒரு உடற்பசியை பத்தியா நம்ம இலக்கியங்கள் பேசுது? அதுவும் வள்ளுவர் அந்த தீரக்கூடிய பசியை பத்தி சொல்லியிருப்பாரா? இந்த கேள்வி முதல்ல நமக்குள்ளே வரணும். இதுக்கு முன்னாடி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆத்தா, இந்த சொல்ல கேட்கிற 90% மக்கள் இது கெட்ட வார்த்தைன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா தாய்மையை குறிக்கக்கூடிய தூய்மையான சொல்லுதான் இந்த ஆத்தா அப்படிங்கிற சொல்லும். நம்முடைய தவறான சிந்தனையினால அந்த சொல்லோட பொருளை மாத்தக்கூடாது. ஏன்னா காமத்தை பத்தி 250 குறள்கள் கூறப்பட்டிருந்தாலும் ஒரு குறள்ல கூட, நல்லா கேளுங்க, ஒரு குறள்ல கூட உடலுறவை பத்தி கூறப்படல. ஆனா நம்மளுடைய சிந்தனை முழுக்க முழுக்க இந்த உடலுறவை பத்தி தான் இருக்கு. அப்ப காமம்ங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் பார்க்கலாம். திருக்குறள்லையும் சங்க இலக்கியங்கள்லையும் காதல்ங்கிற சொல் வருது, காமம்ங்கிற சொல் வருது. அப்ப ரெண்டும் வேற வேற தானே. இத குறள்ல இருந்து விளக்குவோம். காமத்துப்பாலை தவிர்த்து எந்த இடங்கள்லாம் இந்த காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதுக்கு என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்லாதான் சொல் காமுறுதல், கொங்கைகள் இரண்டும் இல்லாத பெண் காமுற்றற்று. காமம்ங்கிற சொல் வந்துருச்சு, பெண் வந்துருச்சு, கொங்கைகளும் வந்துருச்சு. அப்ப இதுக்கு அதுதான பொருள். நேரடியா இந்த குறளை பார்க்க வேணாம், பிற குறள்களை பார்த்துட்டு இந்த குறளை பார்ப்போம். தாம் இன்புற உலகின்புற கண்டு காமுறுவார் கற்றறிந்தார். இந்த இடத்துல காமுறுவார்னு ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்படின்னா காம இச்சை கொண்டவரா? இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம். தாம் இன்புறுவது போல உலகம் இன்புற விருப்பம் கொள்வார் கற்றறிந்தார். அப்ப இந்த இடத்துல காமுறுவர் அப்படின்னா விருப்பம் கொள்வார் அப்படிங்கிற பொருள் ஆளப்பட்டிருக்கு. அடுத்த குறள். நெடுநீர் அறவி மடி துயில் இந்நான்கும் கெடுக்கும் நீரார் காமக்கலன். இந்த இடத்துலயும் காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இதுக்கான விளக்கத்தையும் பார்ப்போம். அசட்டுத்தன்மை, மறதி, சோம்பல், அசட்டு உறக்கம், இந்த நான்கும் கெடுக்கும் நாம் விரும்பி செய்த கலனை. அப்ப இந்த இடத்துலயும் காமம்ங்கிற சொல் விருப்பம் அப்படின்னு ஆளப்பட்டிருக்கு. அடுத்த குறள். பல சொல்ல காமுறுவர் மன்ற மாசற்ற சில சொல்லல் தேற்றாதவர். பல சொற்களை பேச விருப்பம் கொள்வார், தெளிவாக சில சொற்களால் பேசி புரிய வைக்காதவர் அப்படின்னு கொள்ளலாம். இதுலயும் விருப்பம் கொள்வார் அப்படின்னு தான் இருக்கு. காணா சினத்தான் களிப்பெரும் காமத்தான் பேணாமை பேணப்படும். கண்மூடித்தனமாக கோபம் கொள்பவனும் பேராசை மிக்கவனும். களிப்பெரும் காமம்னா பேராசை மிக்கவன். களிப்பெரும் காமம் நூல்களை படிக்க அப்படின்னா நூல்கள் மீது காம இச்சை கிடையாது, நூல்களை படிக்க பெரும் விருப்பம் உடையது. இந்த இடத்துல பெரு விருப்பம் அல்லது ரொம்ப பேராசை அப்படின்னு ஆளப்பட்டிருக்கு. அப்ப கண்மூடித்தனமாக கோபம் கொள்பவனும் பேராசை மிக்கவனும் பகையை மேற்கொள்ளாமலே அழிவான். பகையை பற்றி கூறக்கூடிய ஒரு குறளா இந்த குறள் இருக்கும். இப்ப பழைய குறளுக்கு வருவோம். படிக்காததன் தரவீழ்ச்சியை சொல்லக்கூடிய 10 குறள்களை ஒன்னா இருக்கு இந்த 402வது குறள். படிக்காத படிப்பறிவு இல்லாத ஒருவர் அவையிலையோ சபையிலையோ எங்கேயோ பேச விருப்பம் கொள்வது கொங்கைகள் இல்லாத பெண் விருப்பம் கொள்வது போன்று. இந்த இடத்துல சொல்லக்கூடியது விருப்பம் கொள்வது அப்படி மட்டும்தான். இன்னும் ஒரு 2-3 குறள்கள்ல வந்திருக்கு. அந்த எல்லா குறள்கள்லையும் காமம்ங்கிற சொல்லுக்கு விருப்பம் அப்படிங்கறத ஆளப்பட்டிருக்கு. இப்ப நேரடியா காமத்துப்பாலுக்குள்ள போவோம். திருக்குறளுங்கிறது ஒரு தொடர்ச்சியான ஒண்ணு. ஒரு குறளை மட்டும் எடுத்து இது இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு சொல்றதே தவறானது, அடிப்படை புரிதல் இல்லாதது. அத ஒரு குறிப்பிட்ட பத்துகள் தான் நம்ம சொல்ல முடியும். நாமளும் குறளை முழுதா பார்ப்போம். திருக்குறளுடைய நேரடி மூலமான 250 குறள்களை மட்டும் எடுத்து பார்ப்போம். பிற்கால உரையாசிரியர்கள் இட்ட அதிகாரத்தெல்லாம் நம்ம கணக்குல கொள்ள வேண்டாம். அது எதுக்குன்னு ஒரு காணொலி இட்டிருக்கேன், போய் பாருங்க. காமத்துப்பால்ல முதல் 10 காதலன்
தனது காதலிய பொதுவெளியில பாக்குறான், அவளோட அழகை வர்ணிக்கிறான். இதுதான் முதல் 10 இருக்கும். அப்படி சொல்லக்கூடிய 10 குறள்கள்ல ஒரு குறளா இந்த காமம்ங்கிற சொல் வந்திருக்கு. உண்டால் தான் கல் மகிழ்ச்சி அளிக்கும், காதலை கண்டாலே மகிழ்ச்சி தரும். பார்த்து காதல் விருப்பம் கொள்கிற இடத்துல இந்த காமம்ங்கிற சொல் வந்திருக்கு. இந்த இடத்துல காமம்ங்கிற சொல் காதல் அப்படின்னு ஆளப்பட்டிருக்கு. அடுத்த 10, காதலி காதலனை கவனிக்கிறா, ஆனா கண்டுகொள்ளாத மாதிரி நடிக்கிறா. இதுதான் அடுத்த 10 இருக்கும். ஒரு எடுத்துக்காட்டு, நான் பார்க்கும்போது அவன் நிலத்தை பார்க்கா, நான் பார்க்காத போது என்னை பார்த்து புன்முறுவல் செய்கிறா. அவ கள்ளத்தனமா பார்க்கக்கூடிய சிறு பார்வை இருக்கே, அதுதான் காதல் வாழ்க்கையிலே மிகப்பெரியது. இதுல காமம்ங்கிற சொல் வருது. பார்த்து காதல் கொள்கிற இடத்துல இந்த காமம்ங்கிற சொல் ஆளப்பட்டிருக்கு. அடுத்த 10 நல்லா கேளுங்க. இந்த 10ல தான் திருக்குறள்லயே காமத்துப்பால்லையே இந்த 10 மட்டும்தான் காதலன் தனது காதலிய தொட்டு வர்ணிக்கக்கூடிய 10களா இருக்கும். ஆனா ஒரு குறள்ல கூட உடலுறவை மையப்படுத்திய தொடுதலா இருக்காது. என்னன்னு பார்க்கலாம். தன் காதலியோட மென்மையான தோளில் சாய்ந்து உறங்கும் உறக்கை விடவா பெரிது அந்த தாமரை கண்ணானின் உலகு. காதல் உள்ளவர்களுக்கே இனிது, காற்று கூட இடைவெளி ஏற்படுத்த முடியாத தழுவுதல். அறிவை மிகுதியாகும் போதெல்லாம் அறியாமையை கண்டுகொள்வது போல காதல் அதிகமாகிறது இந்த அணிகலன் அணிந்த பெண்ணிடம். இன்னும் சில குறள்கள் இருக்கு, அதை நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. இப்படி தொட்டு வர்ணிக்கக்கூடிய குறள்கள்னா அது இந்த 10 மட்டும்தான். இந்த 10லயும் தவறான தொடுதலா ஒரு குறள் கூட இருக்காது. இதனோட சேர்ந்த 10 அடுத்த 10, அதாவது காதலன் தனது காதலிய தொட்டு வர்ணிக்கிறான். வர்ணிச்சதுக்கு அப்புறம் தன்னோட காதலியோட உடல் எவ்வளவு மென்மையானது தெரியுமான்னு சொல்ற மாதிரி அடுத்த 10 இருக்கும். அந்த 10 காதலியோட உடல் மென்மையை பத்தி தான். அதுல ஒரு குறள், அணிச்ச மலரும் அன்னத்தின் இரவும் தனது காதலியோட பாதத்திற்கு நெருஞ்சு பழமா, அதாவது நெருஞ்சு முள்ளாம். இதுக்கு அடுத்த 10 முதல் 5ல காதலன் தனது காதலிய புகழ்வான், அடுத்த 5 காதலி தனது காதலனை புகழ்வான். இதுக்கு அடுத்த 10 மடலேறுதலை பத்தி. மடலேறுதல்ங்கிறது முழுக்க முழுக்க காதல்ல வெற்றி பெறுவதற்காக கோமாளித்தனமா செய்யக்கூடிய ஒண்ணு. குறிப்பு, காதல்ல வெற்றி பெறுவதற்காக. இதோட அடுத்த 10 புறம் பேசுவாங்கல்ல, அதுக்கு பேரு அலர்னு பேரு. அந்த அலரை பத்தி மட்டும்தான். இப்படி ஒவ்வொரு 10ம் நீண்டுகிட்டே போகும். காதலன் காதலிய விட்டு பிரியறத பத்தி ஒரு 10, காதல் துன்பத்தால் கண்ணை திட்டுறத பத்தி ஒரு 10, பசப்பு நோயை பத்தி ஒரு 10, ஒருதலை காதலை பத்தி 10, காதலரை நினைத்து காதலி வருந்துவதை பத்தி ஒரு 10, காதலால் மாலையில் படும் துயரை பத்தி ஒரு 10, காதல் பிரிவால உடல் சோர்வடையதை பத்தி ஒரு 10, காதலிக்காம பிரிந்து சென்றதினால் ஏற்படக்கூடிய நெஞ்சத்து வலியை பத்தின ஒரு 10, காதல் படுத்தும் பாட பத்தி ஒரு 10, பிரிந்த காதலரை நினைத்து எதிர்பார்த்து காத்திருக்கும் காதலியை பத்தி ஒரு 10, பிரிய போகும் காதலரை நினைத்து வருந்தக்கூடிய ஒரு 10, பிரிந்து வந்தவரிடம் ஊடல் கொள்வது பத்தி ஒரு 10. ஊடல்னா செல்ல சண்டை. காதலர் பிரிஞ்சதுனால நெஞ்சோடு கோபம் கொள்வதை பத்தின ஒரு 10. இறுதியா இருக்கக்கூடிய 30 குறள்களும் முழுக்க முழுக்க ஊடலை பத்தி மட்டும்தான். செல்லமா சண்டையிட்டுக் கொள்வதை பத்தி தான். அதுலதான் அந்த புகழ்பெற்ற செல்ல சண்டை காட்சி இருக்கும். ரொம்ப அருமையா இருக்கும், படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லக்கூடிய எல்லா 10லயும் காமம்ங்கிற சொல் ஆளப்பட்டிருக்கு. அப்ப இது தூய்மையான காதலை சொல்லுதா, இல்ல ஒரு உடற்பசிய பத்தி சொல்லுதா? மலரினும் மெல்லியது காமம், சிலர் அதன் செவ்வி தலைப்படுவர். மலரை விட மென்மையானது காதல். இது போக திருக்குறள்லயே பிறர் மனைவியின் மீது ஆசை கொண்டால் உலகம் எப்படி தூற்றும் சொல்லிட்டு ஒரு 10கள் சொல்லியிருப்பாரு. அந்த 10ல அந்த தவறான இச்சையை சொல்லக்கூடிய இடத்துல ஒரு குறள்ல கூட காமம்ங்கிற சொல் பயன்படுத்தவே பட்டிருக்காது. காதலை குறிப்பதற்கான சொல்லாதான் இந்த காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டதை தவிர வேற எந்த இடத்துலையும் உடலுறவை குறிக்க எந்த இடத்துலையும் எந்த சொல்லையும் எந்த குறளையும் கூறப்படல. காமம்ங்கிற சொல் திருக்குறள்லையும் சரி, திருக்குறளுடைய முன்னாடி காலங்கள்லயும் சரி, பெருமளவு இலக்கியங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அது எல்லா இடத்துலையும் காதல் அப்படிங்கிற பொருள்ல தான் பயன்படுத்தப்பட்டிருக்கு. கிடைச்சதுலயே மிக மூத்த இலக்கியமான தொல்காப்பியத்துல கைக்கிளை பெருந்திணை அப்படின்னு 2 ஆளப்பட்டிருக்கு. கைக்கிளை அப்படின்னா ஒருதலை காமம், உங்களுக்கு புரியுற மொழியில சொன்னா ஒன் சைடு லவ். பெருந்திணை அப்படின்னா பொருந்தா காமம், பொருந்தாத காதல். குறுந்தொகையில ஒரு புகழ்பெற்ற பாடல், பொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரைய தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ. தேனை உண்டு வாழ்கிற அழகிய சிறைகளை உடைய தும்பியே, உனக்கு விருப்பமானதை சொல்லாத, நீ பார்த்ததை சொல்லு. இன்னும் பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். ஆனா இதையே எத்தனை பேர் பார்க்காங்கன்னு தெரியல. இப்ப காதல்ங்கிற சொல் வருது, அப்ப அதுக்கு என்ன பொருள்?
காமமும் காதலும் வேற வேற தானே கேட்கலாம். அதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். இது தெரிய முதல்ல நம்ம மொழியை பத்தி அடிப்படை தகவலையாவது நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். தமிழ் மொழியில எத்தனை பண்பாட்டு தாக்குதல்கள் நிகழ்ந்தாலும் அது அழியாது. தமிழோட சொல்வளம் மிக அதிகம். ஒரு பொருளை குறிக்கக்கூடிய பல சொற்கள் இருக்கு. பல சொற்களால் குறிக்கக்கூடிய ஒரு பொருளும் இருக்கு. விருப்பம் அப்படிங்கிற சொல்ல குறிக்கக்கூடிய சொல்லா காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல காதல் அப்படிங்கிற சொல்லாலும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பிற்காலங்கள்ல தான் காதலுக்கும் காமத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி ஏற்படுத்தப்பட்டது. அது எதுக்குன்னு பின்னாடி சொல்றேன். திருக்குறள்லயே காதலரை குறிப்பதற்கு பல சொற்கள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. காமுற்றார், காதலவர், காதலோர், தாம்பீழ்வார், கரப்பார், நுண்ணியார், இது போக எதிர்மறையா குறிக்கக்கூடிய கொடியார் அப்படிங்கிற சொல்லாலும் காமம், காமுற்றார், காதலுற்றார். காதலி அப்படிங்கிற சொல் எந்த இடத்துலயும் ஆளப்படல. காதல் அப்படிங்கிற சொல்லும் குறைவா ஆளப்பட்டிருக்கு. ஆனா காதலவர், காதலோர்னு மிகுதியா ஆளப்பட்டிருக்கு. காமம் கொண்டவர் காதலவர். அப்போ ஒரு பெண்ணின் மீது அல்லது ஆணின் மீது கொண்ட விருப்பம் அப்படிங்கிற பொருள் காமம் அப்படின்னு ஆளப்பட்டிருக்கு. இரவு நேரங்கள்ல படுக்கை அறையில காமம்ங்கிற சொல் பயன்படுத்தப்பட்டிருந்தா நம்ம புரிஞ்சுக்கலாம் அது உடலுறவை பத்தி சொல்லப்பட்டிருக்காங்கன்னு. அதுல ஒரு குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கும். 2 மனங்கள் பாக்குது, ஒருத்தர் பிடிச்சிருக்கு, அந்த நிலைமைக்கு பேரு காமம்னு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. காதலியை விட்டு காதலன் வேலைக்கு போறதுக்காக பிரிகிறான். காம நோய், அதாவது காதல் துன்பம் வாட்டுதேன்னு வருந்துறாங்க. அந்த நிலைமைக்கு பேரு காமம்னு ஆளப்பட்டிருக்காங்க. இதையெல்லாம் நம்ம தவறா புரிஞ்சுக்கிட்டா நாம என்ன பண்ண? தமிழ் இலக்கியங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தமிழறிஞர்களா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அந்த நூலை முழுமையா படிச்சாலே போதும். இப்பேற்பட்ட உயர்ந்த சிந்தனை தவறான சிந்தனையா எப்ப மாறியது? இதுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த இந்திய நிலப்பரப்புக்குமே பிடித்த பீடை ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு சமஸ்கிருதம். இந்த சமஸ்கிருதத்துலதான் அதிக தவறான சிந்தனைகள் இடம்பெற்றிருக்கு. இரு மனம் இணையக்கூடிய தூய்மையான காதலை குறைவா பேசுறாங்க. மனமே இணையாட்டினாலும் இணையக்கூடிய திருமணத்தை உயர்வா சொல்றாங்க. சடங்குகள் வைக்கிறாங்க. இன்னும் கூடவே இருக்கான், அவனுக்கே துரோகம் பண்ணிடுறான். துரோகம் பண்ணவனுக்கு புது விளக்கம் கொடுக்கறாங்க. இப்படி கொச்சைத்தனமான சிந்தனைகள் அதிகமா இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆரிய சிந்தனையில தான். பிற்காலங்கள்ல தான் இதனுடைய பொருள் மாற்றப்படுது. இது மட்டும் இல்லாம கற்பு அப்படின்னா எழுத்து அப்படிங்கிற பொருளை தான் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். பின்னாடி மூட நம்பிக்கைகள்ல ஒன்னான அதுவும் பெண்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி மாற்றப்படுது. பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படிங்கிறது, பெண்களை பொருளா பார்க்கக்கூடியது, கணவன்னா இப்படித்தான் இருக்கணும், மனைவினா இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரையறை வச்சது. பெண்ணடிமைத்தனத்திற்கான அனைத்து கூறுகளும் இதுல இருக்கு. காமசூத்ரான்னு ஒரு நூல் கிபி 4ல எழுதப்பட்டதா நம்பப்படுற ஒரு நூல். பின்னாடி பெருமளவு எழுதி சேர்த்த நூல். பொதுவா ஒரு மக்கள் நாகரிகம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது அவங்க தொல்லியல் சான்றுகளை விட அவங்க இலக்கிய சான்றுகள் ரொம்ப முக்கியமானது. அவங்களுடைய நாகரிக சிந்தனையை வெளிப்படுத்தும் சான்றுகள். இந்த ஒரு நூல் போதும் இந்த கேடுகட்ட மக்கள் எப்படி கேடுகட்ட சிந்தனையில இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. அந்த நூலை தப்பி தவறி கூட படிச்சிடாதீங்க, பார்க்க கூட செஞ்சிடாதீங்க. காமம்ங்கிற சொல் தூய தமிழ் சொல். நம்ம மொழியிலிருந்து திருடி அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுத்தாங்க. நமக்கும் சுய அறிவு இல்லாதனால அதை நம்பிடுறோம். தமிழுடைய பல தனித்தன்மையை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணுதான் நம்மளுடைய இலக்கியங்கள். காதலை குறிக்கக்கூடிய உயர்ந்த சொல் தான் காமம்ங்கிற சொல். அதுக்கும் உடலுறவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இந்த சிந்தனையையும் இந்த சொல்லையும் நம்ம இழந்துட வேண்டாம். நம்ம இலக்கியங்களை நம்ம படிப்போம், நம்ம சொல்லி கொடுப்போம், நம்ம முன்னேறுவோம். இந்த காணொளி அவ்வளவுதான். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க நண்பர்களுக்கு பகிருங்க, உறுப்பினரா கை கொடுங்க. குழப்பம் எது இருந்துச்சுன்னா கருத்து பட்டியல பதிவிடுங்க. நன்றி.